பிறந்து தாய்நாடாகிய ஸ்காட்லாந்திற்கு இடம்பெயர்ந்து 16 வயது வரை ஆங்கில இலக்கணம் கற்று சமய பணியே தம் பணி என்று உறுதி பூண்டு தன்னை லண்டன் மிஷனரி இயக்கத்தில் இணைத்து கொண்டவர்தான் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள். மிஷனரி தரிசனத்தோடு இந்தியாவின் தென் தமிழ்நாட்டில் சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் தனது 24ஆம் வயதில் கப்பல் ஏறினார் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள். அவர் கப்பல் ஏறி 4 மாதங்கள், அதாவது 138 நாட்கள் அயர்லாந்திலிருந்து கடல் பிரயாணம் செய்து மெட்ராஸ் வந்தடைந்தார் ராபர்ட் கால்டுவெல் ஐயா. மெட்ராஸ் வந்த பிறகு அங்கு 3 ஆண்டுகள் வாசம் புரிந்து தமிழையும் தமிழ் நாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் உயிருக்குள் உள்வாங்கிக் கொண்டார் ராபர்ட் கால்டுவெல் ஐயா. பின்னர் தென் தமிழ் நாட்டிற்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என முடிவு செய்தார். 400 மைல் தூரம் அவர் கடக்க வேண்டியதாய் இருந்தது. 400 மைல் தூரத்தை எப்படியாகிலும் கடந்து செல்ல வேண்டும் என்று சிறிதும் மனம் தளராமல் நடந்தே செல்ல முற்பட்டார் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். ஆண்டவருடைய துணையோடு அவர் இதை நடைமுறையும் படுத்தினார். அவரது படுக்கையையும் பெட்டியையும் அவர் எடுத்துக்கொண்டு சில சமயங்களில் கால்களில் பாதரட்சைகள் கூட இல்லாமல் அந்த 400 மைலையும் நடந்தே வந்தார் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். அவருடைய கால்கள் பொத்துவிட்டன. முழுவதும் தேரிக்காடு, வெறும் மணல், பயங்கர உஷ்ணம். இந்த மிகுந்த உஷ்ணத்தை பொருட்படுத்த முடியாமல் மிகவும் வேதனைப்பட்டார் ராபர்ட் கால்டுவெல் ஐயா. பின்னர் அவர் ஓலை குடிசையில் தங்கி அவரது ஊழியத்தை ஆரம்பித்தார். குடிசையில் அவரது ஊழியத்தை ஆரம்பிக்க அவர் தேவ துணையோடு எல்லா காரியங்களிலும் ஈடுபட ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு மிஷனரியின் மகளான எலிசா மால்ட் என்பவரை திருமணம் செய்தார் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள். ஆண்டவருக்கு என்று பணி செய்து ராபர்ட் கால்டுவெல் மற்றும் எலிசா மால்ட் அவர்கள் ஜனங்களை இரட்சிப்புக்குள் நடத்தினர். எலிசா மால்ட் என்பவரை அவர் திருமணம் செய்து ஓலை குடிசையில் தங்கி ஊழியம் செய்து வந்தனர். தேகம் வருத்தி ஒழுங்கற்ற முறையில் கட்டப்பட்டிருந்த வீடுகளையும் தெருக்களையும் திருத்தி பல வகையான மரங்களை நட்டு இடையன்குடியில் தங்களது ஊழியத்தை செய்தனர். 2 வருடங்களில் 20க்கும் மேற்பட்டோருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தனர். காலரா போன்ற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் இயன்ற எல்லா மருத்துவ உதவிகளையும் செய்தார் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள். காலங்கள் உருண்டோடின. ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களுக்கு டிபி நோய் வந்துவிட்டது. டிபி நோயினால் மிகுந்த சிரமப்பட்டார். மூச்சு விடுவதற்கே சிரமப்பட்டார். அவரது மகன் ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்து தனது தகப்பனாகிய ராபர்ட் கால்டுவெலை தன்னுடன் வருமாறு அழைத்தார். எப்படியாகிலும் சிறந்த சிகிச்சை கொடுத்து விடலாம், வாருங்கள் என்னோடு என்று ராபர்ட் கால்டுவெல் ஐயாவின் மகன் அவரை அழைக்க, ராபர்ட் கால்டுவெலோ, கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், தேவனுக்காக கனி கொடுப்பேன், நான் வர இயலாது, இங்கிருந்தே நான் ஊழியத்தை தொடருவேன் என்று மிகுந்த உறுதியோடு கூறிவிட்டார் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னையே வெறுத்து வெறுமையாக்கி இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியில்
சுவிசேஷ பணியை தொடர்ந்தார் ராபர்ட் கால்ட்வெல் அவர்கள். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். பின்னர் தனது 72ஆம் வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இடையன்குடியிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்.